சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 4. அழிவற்ற சிம்மாசனதாரி என்பதின் அர்த்தம் என்ன? ஆத்மாவிற்கு எந்த சரீரம் சிம்மாசனமாக இருக்கிறது? அகாலமூர்த்தி ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது என்பதால். உண்மையான குரு என்பவர் எப்படி இருப்பார்? சத்கதி கொடுத்து துக்கமான உலகத்திலிருந்து விடுவித்து அமைதியான உலகிற்கு அழைத்து செல்பவராக இருப்பார். தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு வேறு எந்த மகிமையும் ஏன் கிடையாது? சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவிற்கு அவர்கள் வருவதில்லை என்பதால். ஈஸ்வரன் இப்போது எதை புரிய வைக்கிறார்? சத்யுகத்தில் சுகம் சாந்தி இருக்கும், துக்கமான உலகத்தில் அசாந்தி இருக்கும் என்பதை. சரீரம் விட்டவர்களை சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறினாலும் எப்படி ஆகிவிடுகிறார்கள்? மனம் துக்கமாக ஆகிவிடுகின்றனர். சத்யுகத்திற்கு தாமதமாகவும் விரைவாகவும் வருவர்களுக்கு உண்டான வேறுபாடு என்ன? பக்தி குறைவாக செய்தவர்கள் தாமதமாக வருவார்கள், அதிக பக்தி செய்தவர்கள் விரைவாக வருவார்கள். முதல் நம்பர் பக்தர் தான் 84 பிறவி எடுக்கிறார். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவத்தந்தை பிரம்மாவிற்குள் வருகிறார். ஆனால் பிரம்மா ஆஸ்தி கொடுக்க முடியாது, சிவன்தான் கொடுப்பார். நன்றி. ஓம் சாந்தி.